அனைவருக்கும் வணக்கம். நேத்து வரலட்சுமி பூஜை நல்லபடியா சிறப்பா முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, அம்பால நம்ம எடுத்து வைக்க வேண்டிய நாள். கலசத்தெல்லாம் நம்ம எடுத்துட்டு, அந்த தண்ணிய, தீர்த்தத்த நம்ம வீடு முழுக்க தெளிச்சுட்டு, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத காட்டப் போறேன். அதுக்கு முன்னாடி நேத்து வரலட்சுமி நோன்புக்கு எங்க வீட்டுக்கு வந்த எல்லா பெண்களுக்கும், எல்லா ஆண்களுக்கும், எல்லா குழந்தைகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா, அந்த சந்தோஷத்த குடுத்தது நீங்க மட்டும்தான். நம்ம சாமி பூஜை பண்ணாலுமே நம்ம வீட்டுக்கு வர்றவங்களோட அந்த எண்ணிக்கையும் அவங்களோட மனசும் நிறைஞ்சு போகும்போது நம்மளோட வீடும் சுபிக்ஷமா இருக்கும். அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாம நேற்று வந்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா, கோவிலுக்கு போனா நம்ம எப்படி வாங்கிட்டு வருவோம், பூ பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வருவோமோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நேற்று வந்தவங்க எனக்கு இவ்வளவு பூ எங்க அம்பாளுக்காக வாங்கிட்டு வந்தாங்க. அதை நான் இன்னைக்கு சாத்த போறேன். சாத்திட்டு அவங்களுக்கு பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் அவங்கள நான் கலசத்துல இருந்து எடுக்க போறேன். அதை உங்கள்கிட்ட நான் ஃபுல்லா காட்ட போறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வரலட்சுமி தாயார் இன்னைக்கு இந்த வருஷம் எங்களுக்கு போன வருஷத்தை விட அதிக சந்தோஷத்தை கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம நேத்து எப்படி நம்ம பூஜை பண்ணோமோ அந்த அளவுக்கு இல்லாட்டியும் நம்ம அவங்கள எடுக்கும் போதும், கலசத்துல இருந்து நம்ம அவங்க எடுக்கும் போதும் அவங்கள நல்லபடியா மரியாதை நிமித்தமா செஞ்சு எல்லாமே செய்யணும். அது பார்த்தீங்கன்னா, நான் நேத்து இருந்த பூ எல்லாமே நான் எடுத்துட்டு, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்த அவங்க பெண்கள் கொடுத்த பூவை நான் இன்னைக்கு வரலட்சுமி தாயாருக்கு சாத்திட்டு, அவங்களுக்கு இன்னைக்கு நேத்து எப்படி நம்ம நெய்வேத்தியம் பண்ணோமோ அந்த அளவுக்கு பண்ணாட்டியும் நம்ம பால் ஏதாவது ஒன்று வச்சு நம்ம கண்டிப்பா நெய்வேத்தியம் பண்ணணும். இந்த வரலட்சுமி பூஜை என்னால நான் கலசம் வச்சு செய்ய முடியல, போட்டோவும் இல்லை அப்படின்னா, குத்து விளக்கு கண்டிப்பா எல்லார் வீட்லயும் இருக்கும். நான் அந்த வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். இது இல்லாத வீடே இல்லை, இது இல்லைன்னா அது வீடே இல்லை அப்படின்னு சொல்லி நான் போட்டிருப்பேன். ஏன்னா ஏழ்மையில கல்யாணம் பண்றவங்க கூட அவங்க பொண்ணுக்கு தங்கம் வாங்கி தர முடியாட்டியும் ஒரு குத்து விளக்காவது வாங்கி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு குத்து விளக்கு ரொம்ப ரொம்ப உசந்தது. அந்த குத்து விளக்கு இருந்துச்சுன்னா அதுல நீங்க தீபம் ஏத்தி நீங்க மாங்கல்ய அந்த தாம்பூலம் வச்சு நீங்க ஒரு 3 பேரோ இல்ல ஒரு 5 பேரோ உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி நீங்க வச்சு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு நீங்க கொடுக்கலாம். நம்ம சாப்பாடு நிறைய செய்ய முடியாட்டியும் ஒரு பால் இல்லைன்னா ஒரு பாயாசம் வடை ஏதாவது ஒண்ணு செஞ்சு உங்களால என்ன முடியுமோ அதை நீங்க கொடுத்தாலே போதும். வரலட்சுமி தாயார் நல்லபடியா நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இது மாதிரிதான் நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல நான் பண்ணேன். அப்படி பண்ணி தான் நான் இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் நான் செய்யற அளவுக்கு வளர்ந்துருக்கேன். அப்படிங்கும் போது நம்ம வளர்றதுங்கிறதுக்கான அறிகுறி என்னன்னா, நம்ம மத்தவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு இருக்கிறத விட நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்குற ஸ்டேஜுக்கு நம்ம வரும்போது நம்ம வளர்ந்துருக்கோம் ஓரளவு அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்குள்ள வரும். இப்ப நம்ம இப்ப வாடகை வீட்டுல இருந்து அடுத்து நம்ம ஒரு லேண்ட் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, அது ஒரு வளர்ச்சி. அதே மாதிரி வாடகை லேண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடு கட்டுறதுங்கிறது ஒரு வளர்ச்சி. இந்த மாதிரி நம்ம ப்ரொமோஷன் எப்படி நமக்கு ஆஃபீஸ்லயோ இல்ல வேற ஒரு தொழிலையோ நமக்கு வருதுங்கிறத நம்ம எப்படி சந்தோஷப்படுறோமோ அதே மாதிரி வீடுகள்ல நம்ம பெண்கள் பாத்தீங்கன்னா இதுதான் நமக்கு ப்ரொமோஷன். இல்லத்தரசியா இருக்கிற பெண்கள் நமக்கு அப்ரிசியேஷனோ இல்ல ஒரு ஒரு பாராட்டோ பெருசா எதுவுமே கிடைக்காது. வேலைக்கு போற பெண்களுக்கு தான் இன்னமும் மரியாதை இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் வீட்டு வேலை செய்யறதா என்னை பொறுத்த வரைக்கும் கஷ்டமான ஒரு வேலைன்னு நான் சொல்லுவேன். வேலைக்கு போறதுங்கிறது பெரிய கஷ்டமான வேலை இல்லை. அங்க கூட நம்ம லெஷர் டைம் இருக்கும், டீ டைம் இருக்கும், பிரேக் விடுவாங்க, லஞ்ச் டைம்னு தனியா நமக்கு டைமுக்கு எல்லாமே செப்பரேட்டா இருக்கும். ஆனா நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா இருந்தோம்னா வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க மாதிரிதான் இருக்கும். இதுலயும் பாத்தீங்கன்னா வேலைக்கு போற பெண்கள் வீட்டுலயும் ஆள் இல்லாம அவங்களே எல்லாரும் செய்யறாங்கன்னா அது இன்னமும் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அந்த மாதிரி எத்தனையோ பெண்கள் இந்த வேலைக்கும் போயிட்டு நம்ம பூஜையும் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்தான். நான் வேலைக்கு போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா காலையிலே கும்பிட்டுட்டு வரலட்சுமி தாயார் என்னமோ தனியா விட்டுட்டு போற மாதிரியே ஒரு ஃபீலோட தான் போவேன். வீட்டுல இருந்து நம்ம தாம்பூலம் கொடுக்கணும், முடிஞ்ச அளவு லீவ் எடுப்பேன். சப்போஸ் லீவ் கிடைக்கல ஏதாவது முக்கியமான மீட்டிங் அப்படிங்கும் போது வேற வழியெல்லாம் போனா கூட மதியம் ஆஃப் டே வந்துருவேன் எப்படியாவது பர்மிஷன் கேட்டுட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு பதட்டம் இல்லாம இந்த வருஷம் முழுசா நான் இருந்து வர்றவங்களெல்லாம் வரவேற்று தாம்பூலம் கொடுத்து எனக்கு பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி நமக்கு இதுதான் ப்ரமோஷன். அதாவது நம்ம ஒரு ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு இந்த வீட்டுக்கு நம்ம ஒரு பொருள் வாங்கினா கூட நம்ம ஓரளவு வளர்ந்துருக்கோம் அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான் அது. அதனால நீங்களும் இந்த எந்த வருஷமும் செஞ்சதே இல்லை அப்படின்னா கண்டிப்பா நீங்க அடுத்த 2025 செய்யணும்னு வேண்டிக்கோங்க. யார் வீட்டுக்கு நீங்க போயிருந்தாலும் நமக்கு ஒரு ஆசை வரும், நம்ம வீட்லயும் இந்த மாதிரி செய்யணும்,
நம்ம வீட்லயும் 4 பெண்கள் வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணணுங்கிற ஆசை வரும். எனக்கு அந்த ஆசை வந்ததுனால தான் நான் வந்து இந்த வரலட்சுமி பூஜை வந்து நான் செய்ய ஆரம்பிச்சேன். நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். நான் வந்து 3 வருஷமா வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு போய் அவங்க பூஜையில கலந்துக்கிட்டு அவங்க எப்படி பண்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி தான் நானும் வந்து பண்ணேன். இது யார் வேணா பண்ணலாங்கிறனால நான் எடுத்து பண்ணேன். வரலட்சுமி தாயாரும் வந்து முழு மனசோட என் வீட்டுல இருக்காங்கிற அப்படிங்கிற ஒரு சமிஞை, அதாவது அறிகுறி வந்து எனக்கு தெரியுது. அதனால வந்து நான் தொடர்ந்து பண்ணுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, குத்து விளக்கு, குலதெய்வ விளக்கு எல்லாமே வந்து வரலட்சுமி தாயாருக்கு ஏத்தியாச்சு. நல்லபடியா வந்து சாமி வந்து எடுக்கவே மனசு வரல எனக்கு. இப்படியே இருந்துடலாங்கிற மாதிரி இருக்கு. ஆனால் அப்படி வைக்கக்கூடாது, நம்ம எடுத்துடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து பஞ்சகவ்ய அந்த சாம்பிராணி நல்ல வாசமா இருந்துச்சு. இது வந்து வரலட்சுமி நோன்புக்காகவே நான் வாங்கியிருந்தேன். இந்த சாம்பிராணி வாசத்தோட அம்பாள் வந்து நான் வந்து எடுக்க போறேன். இன்னைக்கு வந்து பாலும் நாட்டு சர்க்கரையும் போட்டு அம்பாளுக்கு வந்து நெய்வேத்தியம் வச்சிருக்கேன். வெத்தலை பாக்கு, இந்த தாம்பூலம்லாம் அப்படியே வச்சிருந்து நான் வந்து அவங்களுக்கு வந்து ஆராதனை வந்து பண்ண போறேன். நீங்களும் வந்து நல்லபடியா வேண்டிக்கோங்க. அடுத்த வருஷம் தான் இவங்களை வந்து நம்ம பார்க்க முடியும். அதை வந்து இவங்க அழகா வந்து ஒரு பெட்டியில வந்து எடுத்து வச்சிருவோம். இந்த முகத்தை வந்து நம்ம அடுத்த வருஷம் வரைக்கும் பார்க்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கு இடையில நம்ம வீட்டில் எந்த ஒரு நல்லது நடந்தாலும் இவங்க அவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குங்கிறது தான் உண்மை. அதனால வந்து பெருமாளையும் வேண்டிக்கிட்டு, இன்னைக்கு சனிக்கிழமை பெருமாள் அவரையும் வேண்டிக்கிட்டு, மகாலட்சுமி தாயார், வரலட்சுமி தாயார் அவங்களையும் வேண்டிக்கிட்டு நல்லபடியா இவங்களை எடுத்து நம்ம வைக்க போறோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்க. என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். சரிங்களா? அதனால வந்து வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வந்து நான் வந்து எல்லா விளக்கும் ஏற்றிட்டேன். அதுக்கப்புறம் சாம்பிராணியும் காமிச்சாச்சு. இப்போ வந்து நெய்வேத்தியம் வந்து பண்ண போகிறோம். அம்பாளுக்கு வந்து பால்ங்கிறது எல்லார் வீட்லேயும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக நான் வந்து பால் கூட வச்சு நம்ம பண்ணலாம். அப்படி பண்ண முடியாதவங்க, எனக்கு வரலட்சுமி பூஜனைக்கு பண்ண முடியலன்னா அடுத்த வர வெள்ளிக்கிழமை கூட நீங்கள் பண்ணலாம். இதே மாதிரி கலசம் வச்சு நீங்கள் பண்ணலாம். கலசம் வந்து நம்ம ரெகுலராக வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தவங்க ஒருத்தவங்க கேட்டாங்க, கலசம் வந்து நம்ம எப்போவுமே வச்சிருக்கலாமான்னு. நம்ம தாராளமாக வைக்கலாம். மாசத்துக்கு ஒரு தடவை அமாவாசை இல்லை பௌர்ணமி அந்த மாதிரி ஒரு நல்ல நாள் இல்லை பஞ்சமி அந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு மாசத்துக்கு அந்த கலசத்தில் தண்ணி வச்சு நீங்கள் வந்து மாவில் வச்சு மேலே தேங்காய் வச்சு நீங்கள் அம்பாவை வந்து ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணலாம். அதனால தப்பு கிடையாது. அடுத்த அமாவாசை இல்லை பௌர்ணமி பஞ்சமி நீங்கள் எந்த நாளில் வைக்கிறீங்களோ அந்த நாளில் திரும்ப அந்த தீர்த்தத்தை வந்து எடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த தேங்காயை அதே தேங்காயை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தேங்காயை வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆத்துலையோ இல்லை கால்படாத இடத்துலையோ, அதுக்கப்புறம் இல்லை யாகம் வளர்க்குறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கோவிலோட அனுமதியோட கேட்டு அந்த யாகத்திலையும் நம்ம வந்து அந்த தேங்காயும் சேர்த்துடலாம். அந்த தேங்காயை வந்து நம்ம ஒரு வருஷம் வரைக்கும் வச்சிருக்கலாம். நிரந்தர கலசமாகவும் நம்ம வீட்டில் வச்சு நம்ம பண்ணலாம், வழிபாடு செய்யலாம். எப்போ வெள்ளிக்கிழமை யார் எந்த பெண்கள் வந்தாலுமே நம்ம வந்து குங்குமம் கொடுக்கறது, வசதி வாய்ப்பு இருக்கவங்க எப்பவுமே ரெடியா சில பேர்லாம் வச்சிருப்பாங்க தாம்பூலம்லாம். அந்த மாதிரி வரவங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்மளும் செய்யலாம். இந்த நாள்ல செய்யறது விசேஷம். நீங்க தொடர்ந்து செய்யறீங்கன்னா அது வந்து ரொம்ப பெரிய விசேஷம் தான். அதனால வந்து நம்ம வந்து நம்ம இது மாதிரி இன்வைட் பண்ணும்போது கூப்பிடும் போது தான் வருவாங்க. சில சமயம் வந்து வெள்ளிக்கிழமை எல்லாரும் வரமாட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம திருவிழா மாதிரி நம்ம கொண்டாடுறது. நம்ம வீட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏதாவது விசேஷம்னா அந்த கல்யாணம், காது குத்து, வளகாப்பு இதோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பெருசா விசேஷம் எடுத்து பண்ண மாட்டோம். தீபாவளி, பொங்கல் அது மாதிரி நார்மலா போயிருச்சு. இப்ப எல்லாமே வந்து ஒரு பண்டிகைனாலே ஒரு செலிப்ரேஷனுங்கிற ஒரு அந்த எக்ஸைட்மெண்ட்டே இல்லாம போயிருச்சு. ஸோ அந்த மாதிரி இது ஒரு பண்டிகையா நம்ம நினைச்சு நம்ம கும்பிடும் போது நமக்கு அந்த தானம் பண்ற விஷயமும் இதுல நிறைய வருது. தாம்பூலம் தானம் கொடுக்குறோம், மாங்கல்ய தானம் பண்ணும்போது நமக்கும் வந்து அந்த வீட்டுக்கும் நம்ம கணவருக்கும் வந்து நம்ம குழந்தைகளுக்கும் வந்து அதுல வந்து நல்ல பலனை கொடுக்கும். நம்ம குலத்துக்கும் வந்து நல்ல பலனை கொடுக்கும் போது நம்ம அதை செய்யறதுங்கிறது தப்பு கிடையாது. நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம். சுத்தமா வந்து நம்ம எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு குத்து விளக்குல நம்ம வரலட்சுமி ஆவாகனம் பண்ணி நம்ம வீட்டுக்கு ஒரு 3 பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு நம்ம தாம்பூலம் கொடுத்து அவங்க கையால் நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதுல தப்பே கிடையாது. அதனால வந்து நீங்களும் வந்து பண்ணாதவங்க கண்டிப்பா வந்து செஞ்சு பாருங்க. அதுக்காக வந்து இதுக்காக வந்து நம்ம வீட்டுல வந்து சண்டைகள் வராம பாத்துக்கோங்க. இது பண்ணியே ஆகணும், இது மாதிரி செய்யணும், இது உங்க வீடியோல பார்த்தேன் இப்படி சொன்னாங்க, அவங்களாம் நல்லா இருக்காங்க அதனால செய்யணும் அப்படிங்கிற மாதிரி செய்யாம உங்க கணவரோட அனுமதியும் உங்க குடும்பத்துல இருக்கவங்க அனுமதியும் வாங்கிட்டு செய்யுங்க. எல்லாரும் முழு மனசா செய்யும் போது வரலட்சுமி தாயார் வந்து ரொம்ப சந்தோஷமா நம்ம வீட்டுல வந்து உட்காந்துருப்பாங்க. போன வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் வந்து எனக்கு இன்னமுமே வந்து லக்ஷ்மி கடாட்சமா ரொம்ப அழகா இருந்தாங்க. இன்னைக்கு அம்பாள் மாலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா அம்சமா அவங்களுக்கு அமைஞ்சிருச்சு. கலசத்துக்கும் வந்து பாவாடையெல்லாம் சாத்தி அங்கேயும் வந்து அம்பாலை வந்து நான் பாவிச்சேன். கலசமும் வைக்கணும், இந்த மாதிரி நான் உருவமும் வச்சிருக்கேன்.
கலசத்துல வந்து நீர் தான் நான் போட்டிருக்கேன், பச்சரிசி நான் போடலை. ஏன்னா இந்த உருவத்துல வந்து அந்த தேங்காய்க்கு அடியில வந்து நான் பச்சரிசி போட்டிருக்கேன். ஸோ அதனால வந்து ரெண்டுமே வச்சிருக்கேன். அந்த கலசத்தின் தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்தத்தை வந்து நான் வந்து வீடு முழுக்க தெளிக்கணுங்கிறதுக்காக அதையும் ஆவாகனம் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு வந்து ஆரத்தி வந்து எடுத்துட்டு நான் வந்து அவங்கள வந்து திருஷ்டி கழிச்சு அவங்கள வந்து இது பண்ணேன். இது நிலைவாசல்ல துளசி வச்சிருந்தேன், பார்த்துருப்பீங்க நேற்று என் வீடியோவில். வரலட்சுமி பூஜை அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கும் வந்து நான் வந்து துளசி செடிக்கும் வந்து ஆரத்தி கழிச்சு நான் வந்து கோலத்துக்கு நடுவில் வந்து திருஷ்டி கழிச்சு அந்த இதை தண்ணியை ஊற்றிட்டேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த துளசி செடியில பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பூ வந்து பூத்துருந்துச்சு. அது வந்து துளசி வந்து வளர்றது நல்லபடியா பசுமையா இருக்கிறதுங்கிறது வீட்டுக்கும் நல்லது. நான் வைக்கும் போது இருந்ததை விட 3ஆம் நாள் பார்க்கும்போது இன்னைக்கு வந்து நல்லா அதுல பூ பூத்து நல்லபடியா இருக்கு. அதுவே வந்து நமக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. வரலட்சுமி தாயார் மகாலட்சுமியோட ஆசீர்வாதம் நமக்கு இருக்குங்கிறதுக்கு இதுவே ஒரு நல்ல அறிகுறியா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு கண்ணாடியில வந்து அவங்களோட அழக அவங்க பார்த்து ரசிக்கணும்னு காமிச்சிட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கலசத்துல இருக்க ஃபர்ஸ்ட் அந்த இதை வந்து தேங்காய் இதெல்லாம் நான் எடுத்துட்டேன். நான் போட்டிருந்த மாலை மாவிலை எல்லாமே எடுத்துட்டேன். அந்த எலுமிச்சம்பழம் காயின் இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொழில் செய்யற இடத்துல நம்ம வீட்டு பீரோல எங்க காசு வைப்போமோ அங்க வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தீர்த்தத்தை வந்து நம்ம வீடு முழுக்க தெளிக்கிறதுக்கும் தனியா வந்து எடுத்து வச்சுக்கலாம். மீதி தண்ணி இருந்தா அது என்ன பண்ணலாங்கிறது கடைசியா சொல்லியிருக்கேன், அதையும் பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்கள வரலட்சுமி தாயார் வந்து உருவமா இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து நான் வந்து எப்படி வந்து எடுக்கிறேன்னு பாருங்க. பொறுமையா எடுத்து தாம்பாளத்துல வச்சு அந்த பூவு இதெல்லாமே எடுத்து வச்சாச்சு. அந்த பூவை வந்து நான் வந்து குபேரலட்சுமி போட்டோவுக்கு வந்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உருவத்துல இருந்த அந்த தேங்காய் அந்த உருவத்தோட சேர்த்து நான் வந்து நான் வைக்கிற அரிசி பானையில அவங்கள வந்து நான் வச்சுட்டேன். ஏன் அப்படின்னா எங்க வீட்டுல வந்து செல்வம் வந்து பெருகணும், வறுமை வந்து ஒழியணும், பஞ்சம் பசி பஞ்சம்லாம் இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு நம்ம வந்து அந்த அரிசி பானையில வந்து அவங்கள வந்து கொஞ்ச நேரம் வச்சிருக்கணும். அதுல இருந்த அரிசியை வந்து கொஞ்சம் எடுத்து நம்ம சாப்பாடுற அரிசியில வந்து நம்ம சேர்த்துட்டோம்னா எப்பவுமே வந்து அன்னபூரணியோட அருளும் அந்த வரலட்சுமி மகாலட்சுமி தாயாரோட அருளும் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நம்பிக்கை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தாம்பூலத்தை வரலட்சுமி தாயாருக்கும் நான் வந்து ஒரு பிளவுஸ் பீட்டு எல்லாமே தாம்பூலம் செட்டா வச்சிருந்தேன் இல்லையா, அதை வந்து அடுத்த வருஷம் வரைக்கும் அவங்க கிட்டே இருக்கட்டும்னு சொல்லி நான் வந்து ஒரு பாக்ஸில் வந்து எடுத்து வச்சுட்டேன். அவங்களுக்கு போட்டிருந்த அந்த தாலி மாங்கல்யம் அந்த டெக்கரேட் பண்றதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே மாலை அந்த பிளாஸ்டிக் மாலை எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பெண்கள் வந்து செய்யணும். வருஷம் வருஷம் புதுசா நம்ம எப்பவுமே வந்து ஒரே மாதிரி நம்ம பொருளாதாரம் வந்து இருக்குமான்னு சொல்ல முடியாது. அதனால வந்து இந்த பொருட்கள் எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணாட்டி நல்ல சேஃப்டியா எடுத்து நம்ம வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த வருஷமும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து பெனிஃபிட் என்னன்னா இந்த பூஜையில நீங்க ஒரு தடவை உருவமோ இல்ல முகமோ வாங்குனீங்கன்னா அதை வந்து நீங்க எத்தனை வருஷம் நீங்க பாதுகாப்பா வைக்கிறத பொறுத்து நீங்க எத்தனை வருஷம் வச்சுக்கிறீங்களோ அத்தனை வருஷமும் அது டேமேஜ் ஆகலைன்னா நம்ம அதையே பயன்படுத்தலாம். அதனால வந்து நமக்கு ஆகிற செலவு என்னன்னு பாத்தீங்கன்னா வரவங்களுக்கு தாம்பூலம் வந்து வருஷம் வருஷம் கொடுத்துதான் ஆகணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சாப்பாடு இல்ல நம்ம என்ன கொடுக்குறோமோ பிரசாதமா அதுக்கு ஒரு செலவாகும். எண்ணெய் நெய் அதுக்கு தான் செலவாகுமே தவிர மற்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்டிலேயே இருக்கும். நம்ம ஒரு தடவை வாங்கினாலே போதும், நம்ம அதை வச்சே செஞ்சுக்கலாம். இந்த உருவம் அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3 வருஷமா வந்து வச்சிருக்கேன். அதனால வந்து இது வந்து எனக்கு வந்து அடிக்கடி வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா என் கணவர் வந்து இந்த வருஷம் வந்து சொன்னார், போன வருஷம் ஒண்ணு சொன்னாரு அதை நிறைவேற்றிட்டாரு. அடுத்த வருஷம் வந்து நம்ம 7 பேர் 9 பேர்னு கூப்பிடாம இன்னும் நிறைய பேரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதனால வந்து இந்த தடவை நிறைவேற்றிட்டாரு. அதே மாதிரி அம்பாளை வந்து அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் பெருசா வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம் அம்பாள் வந்து நமக்கு எப்படி வராங்கன்னு. இந்த வருஷம் வந்து முகமும் வந்து எங்க வீட்டுக்காரர் தான் வந்து வாங்கிக்கோ வேற முகம் வாங்கிக்கோ நல்லா பளிச்சுன்னு நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. அதனால வந்து அதுவும் அம்சமா இருந்துச்சு. எல்லாருமே வந்து ரொம்ப வந்து நல்லா இருக்குங்க அழகா இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. ரொம்ப வந்து எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஒருத்தர் வந்து கோவிலுக்கு நான் வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து நான் சமயபுரம் மாரியம்மன் மாரியம்மா என் உடம்புல இருக்காங்க, நான் வந்திருக்கேன், இந்த குடும்பத்துக்கு எந்த கெடுதலும் நடக்காது நல்லபடியா இருப்பீங்கன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணாங்க. எனக்கு இதோட ஒரு 3 தடவை இந்த வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வந்து குறி சொல்றவங்க வந்துடுறாங்க. இவங்க வந்து குறி சொல்றவங்க கிடையாது, நேற்று வந்தவங்க அவங்களும் தாம்பூலம் வாங்க தான் நான் கூப்பிட்டுருந்தேன். பக்கத்துல வந்திருந்தாங்க அப்ப கூப்பிட்டுருந்தேன். நல்லபடியா சாப்பிட்டுட்டு அவங்களும் வந்து இந்த வார்த்தையை சொல்லிட்டு போனாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப வந்து தீர்த்தம் வந்து ஃபுல்லா வந்து நான் தெளிச்சுட்டு காம்பவுண்டு செவரு எல்லாமே சுத்தி வந்து தெளிச்சுட்டேன். ஏன்னா திருஷ்டிகள் எல்லாம் கழியணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நம்ம மேலேயும் வந்து திருஷ்டிகள் நிறைய படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். மீதி தண்ணியை நான் என்ன பண்ணுவேன்னா துளசி செடியிலையும் மருதாணி செடியிலையும் நான் வந்து ஊத்திட்டேன். இப்படிதான் நான் வந்து அம்பாலை வந்து கலசத்துல இருந்து எடுத்து பத்திரமா வந்து எடுத்து வச்சுட்டேன்.
இப்படி தான் எங்க வீட்டு அம்பால நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.